ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி வச்சு புட்டு, கொழுக்கட்டை அண்ட் கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. நமக்கு இப்போ சுகர்லாம் இருந்ததுன்னா அது கண்ட்ரோலாக வைக்கும். இதில் ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இது வெயிட் லாஸில் இருக்கவங்க கட்டாயம் இந்த மாதிரி ரெசிப்பியை எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இந்த ரெசிப்பியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சு எடுக்கணும். நான் 1/2 கிலோ அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருந்தேன். இந்த அரிசியை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு 2லேருந்து 3 முறை இந்த அரிசியை வாஷ் பண்ணி எடுக்கணும். இதில் இருக்க அழுக்கையெல்லாம் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஓவர் நைட்டில் ஊற வைக்கணும். குறைஞ்சது 8 மணி நேரமாச்சு இந்த அரிசி ஊறி வரணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம புட்டு, கொழுக்கட்டை, கஞ்சி இதெல்லாம் நல்லா செய்ய வரும். இப்போ வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குறைஞ்சது 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஓவர் நைட்டில் சோக் பண்ணி வச்சிடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்றதை கண்கூடாக பாருங்கள். இந்தளவு நல்லா ஊறி வந்தால் தான் நமக்கு ரெசிபி செய்கிறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப லேட் ஆகும் இது ஊறலைன்னா. இப்போ ஒரு கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்ட பிறகு நம்ம கருப்பு கவுனி அரிசியை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆற போட்டுருவோம். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆற விட்டுருங்க. இதை தொட்டோம்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப நல்லா உதிரியாக வரும். அரிசி பார்த்திங்கன்னா இப்போ இடையிடையில் இந்த மாதிரி நம்ம துழவி கொடுக்கணும். இப்போ தான் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வரும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா மேலாப்பில் மட்டும்தான் காஞ்சிருக்கும் அரிசி. ஸோ இடையிடையில் இந்த மாதிரி நம்ம எவ்ரி 15 மினிட்ஸ் ஒன்ஸ் அரிசியை இந்த மாதிரி தொலாவி விட்டோம்னா நல்லா ஈக்குவலாக நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், தொட்டு பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ காஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா உடைய வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறோம். நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் போட போகிறேன். போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைக்க போகிறேன். இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது நல்லா மையாக அரைச்சி கொண்டு வரணும். இந்த அளவு பக்குவம் இருக்கணும். நம்ம அரிசி அரைச்சதை பார்த்திங்கன்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் மாவு அரைக்கிற மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுங்க. குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால நம்ம வீட்டிலே அரைச்சிக்கிறோம். அதிகமாக இருந்தால் நீங்கள் மாவு மில்லில் கொண்டு போய் அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போது நம்ம மாவெல்லாம் தயாராகிடுச்சு. இந்த கேப்பில் நம்ம இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு காய வச்சு விடணும். இப்போ நம்ம கொஞ்சமாக அரிசி எடுத்துக்கிட்டேன். நான் 1/2 கிலோ அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருந்தேன். 250 கிராம்ஸ் அளவு இனிஷியலாக புட்டு செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏன் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம்னா நமக்கு கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தெளித்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த மாவில் தெளித்து விட்டுட்டு நல்லா கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈக்குவலாக நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒயிட் கிளாத் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கிளாத் ஈரமாக இருக்கணும்னு அவசியப்படாது. நல்லா ட்ரையாக இருந்தால் போதும். கிளாத்தில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த மாவு இட்லி பாத்திரம் அந்த ஒயிட் கிளாத்தில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
இப்போ மாவு எல்லாமே நம்ம வந்து இட்லி தட்டில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக வந்து வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து இப்போ நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ தண்ணி ஆல்மோஸ்ட் வந்து காஞ்சிருச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த மாவு வச்சாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 15 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை வேகணுன்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போது 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். புட்டும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ எடுத்து சுட சுட தான் இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ துணியில் இருக்க புட்டு மாவு எல்லாமே ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றியாச்சு. இது நல்லா ஆறட்டும் கொஞ்சம் நேரம். மிதமான சூடளவு இருந்தால் போதும். இப்போ நான் வந்து ஸ்பூன் வச்சு கட்டியெல்லாம் வந்து நல்லா உடச்சி விட்டுக்கிறேன் மாவில். பாருங்கள், இந்த அளவு உதிரி உதிரியாக வரணும் நம்ம மாவு பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம வந்து வெள்ளை துணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை லைட்டாக வந்து நம்ம ஈரம் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்தோம்னா இந்த மாவு எல்லாமே ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து பிசு பிசுப்பு தன்மை ஆயிரும். அதனால தான் ட்ரையான கிளாத்தில் வந்து நம்ம புட்டு வேக வச்சு எடுக்கிறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறோம். சூடாக இருக்க சொல்லி நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் புட்டு பார்த்திங்கன்னா. அடுத்து புட்டுக்கு தேவையான அளவு வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். நான் 1/4 மூடி தேங்காவை எடுத்து நல்லா துருவி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எந்த அளவு விருப்பமோ அந்தளவு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்த வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். வெல்லம் பார்த்திங்கன்னா இனிஷியலாக நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருந்தேன். சூடாக இருக்க சொல்லி இந்த வெல்லம் போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி வரும். ஈக்குவலாகவும் ஸ்வீட் வந்து பேலன்ஸ் ஆகிரும். ஸோ இமீடியட்டாக போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க. நடுவில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெல்லம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் தான் போடணும்னு அவசியப்படாது. நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், இல்லை சர்க்கரையும் போட்டுக்கலாம். இந்த புட்டில் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்க மறந்துட்டேன். ரொம்ப வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, கருப்பு கவுனி அரிசி புட்டு வந்து தயாராகிடுச்சு. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுத்திங்கன்னா ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. கட்டாயம் ஒரு முறை வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. கிட்ஸ்க்கு கொடுங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. வாங்க அடுத்த ரெசிபி என்னன்றதை பார்க்கலாம். அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் பூரண கொழுக்கட்டை தான் எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து 250 கிராம்ஸ் அளவு வந்து கருப்பு கவுனி அரிசி மாவு வச்சுருந்தேன். இந்தளவு கொரப்பாக நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆவி கட்டி எடுக்க போகிறோம். ஒயிட் கிளாத்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாவு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ இட்லி பாத்திரமும் வச்சுட்டேன், மாவும் வந்து வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு வெந்து வந்தால் போதும். இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி அந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்க சொல்லி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இந்த கருப்பு கவுனி அரிசி மாவு பார்த்திங்கன்னா அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஆறட்டும். இதை நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக தான் இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா. ஸோ கொழுக்கட்டை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும். பிகாஸ் அது வந்து ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். நம்ம அரிசி மாவு வந்து சேர்த்தோம்னா கொஞ்சம் கெட்டி தன்மையாகும். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுக்கணும். கொழுக்கட்டைக்கு நம்ம எந்த மாதிரி பிசையோமோ அந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இன்கேஸ் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருந்தால் நீங்கள் மாவு வந்து சேர்த்துக்கோங்க, அரிசி மாவை.
இப்போ நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து சேர்த்தோம்னா இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால அதை வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து வாழலையில் வச்சு உருட்டி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக உருட்ட வருதான்றது. அடுத்து வெள்ளைப்பாகு வந்து தயார் பண்ணுவோம். நம்ம பூரணம் வந்து தயார் பண்ணணும் பார்த்திங்களா. நான் வந்து 250 கிராம்ஸ் அளவு தான் அரிசி மாவு எடுத்திருந்தேன். நான் 150 கிராம் அளவு வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டு 1/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துட்டு இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா முழுமையாக கரைஞ்சால் போதும். பாகுபதம் வரணும்னு அவசியப்படாது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த வெல்லம் பார்த்திங்கன்னா முழுமையாக கரைஞ்சி வரணும். இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுட்டே இருந்தால் தான் வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரும். இன்னும் வெல்லம் பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக தான் இருக்குது. ஸோ வந்து மெதுவாக இந்த அளவு வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து வெல்லம் முழுசாக கரைஞ்சிருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வந்து பூரணம் தயார் பண்ணுறதுக்காக கடாய் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகு வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன் வடிகட்டுறோன்னா வெள்ளத்தில் கல், மண், தூசி இதெல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறோம். அடுத்து துருவின தேங்காய் தான் வந்து சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அரைமுடி தேங்காவை வந்து துருவி வந்து சேர்த்துருக்கேன். சின்ன தேங்காவாக தான் இருந்தது, அதனால் அரைமுடிக்கு இந்தளவு தான் குவான்டிட்டி வந்தது. ஸோ இப்போ வந்து வாசத்துக்கு ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பூரணம் வந்து செய்யுங்க. நல்லா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆகணும். ஸோ நம்ம வெள்ளைப்பாகு எல்லாமே நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து பூரணம் வந்து தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டி தன்மையாகட்டும். உங்களுக்கு இந்த பூரணத்தோடு நீங்கள் பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். நான் சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சுருந்தேன். தேங்காய் பூரணம் மட்டும்தான் வச்சு செஞ்சுருந்தேன். இப்போ நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சி ஆகிடுச்சு, கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு வாழை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நான் வாழையில் கருப்பு கவுனி அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா உருட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வேணால் தொட்டுட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பூரணம் வந்து ஸ்டஃபிங் வந்து சேர்த்துக்கலாம். பூரணம் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கனால ஸ்பூன்லேருந்து வரலை, அதனால் நான் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டேன் பூரணம். இப்போ நல்லா வந்து ஃபோல்டு பண்ணணும். ஈக்குவலாக வந்து இதை ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். ஃபோல்டு பண்ணதை நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து வச்சுக்கலாம். நான் டைரெக்டாக வந்து இட்லி பாத்திரத்துலேயே நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதே போல் மீதம் உள்ள மாவு எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி வாழை இலையில் வந்து கொழுக்கட்டை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இது குறைஞ்சது 15 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே 15 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப சூடாக தான் இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். வாழை இலையிலையும் சத்து ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம கருப்பு கவுனி அரிசிலையும் நல்ல சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த கருப்பு கவுனி அரிசி பூர்ண கொழுக்கட்டை. பார்த்திங்கன்னா வாயில் வச்சதும் நல்லா கரைஞ்சிருச்சு. கட்டாயம் நீங்கள் ஒரு முறை இந்த பூரண கருப்பு கவுனி அரிசியை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம யூஷுவலாக செய்கிற அரிசி மாவு கொழுக்கட்டையை விட இந்த மாதிரி ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டோமா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசியில் வச்சு கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடம்புக்கு. பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு
முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கப்பில் வந்து கருப்பு கவுனி வந்து எடுத்துக்கிட்டேன். நான் இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் நல்லா வந்து ஊற வச்சு எடுக்கணும். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 12லேருந்து 14 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் இதில் இருக்க டர்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்புறம் ஊற வைக்கிறதுக்காக தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது ஓவர் நைட்டில் நல்லா ஊறி வரணும். இப்போ பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது 12லேருந்து 14 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கொடுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. பார்க்க சொல்லே தெரியுது கருப்பு கவுனி அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இதை நம்ம வந்து ஓவர் நைட்லேயே வந்து ஊற வச்சு எடுக்கிறோம், இதை நம்ம வந்து செய்கிறப்பவே வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுக்கலாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது வேக ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் நம்ம வந்து நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம தண்ணியை ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த கருப்பு கவுனி அரிசியை நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம வந்து காஞ்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து பொடிச்சு எடுக்கணும். உங்களுக்கு ரவை பதம் வேணும்னாலும் நீங்கள் அப்படி பொடிச்சுக்கோங்க. நான் மையை தான் அரைச்சிக்கிட்டேன். பிகாஸ் வந்து இது கஞ்சி சாப்பிட்றப்போ ரொம்ப சிக்காமல் இருந்துச்சு. இப்போ நான் வந்து மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ கருப்பு கவுனியை நான் வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் வந்து அரைச்சி கொண்டு வந்தேன். பார்க்க சொல்லி சூப்பராக இருந்துச்சு. கலரும் செம்ம அழகாக இருந்தது. இப்போ இதை வந்து அரைச்சது ப்ரெஷர் குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கப்பில் வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, இதுக்கு நான் வந்து 12 கப்பில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லா வெந்து வரும். தண்ணி சேர்த்த பிறகு ஜீரகம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உடம்புல இருக்க சூடெல்லாம் தனியும். அப்புறம் 6லேருந்து 8 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு டைம் இதை கலக்கி நல்லா விட்டுருங்க. விட்டுட்ட பிறகு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மேலே வச்சிடலாம். குறைஞ்சது 12 விசில் வரைக்கும் நான் விட்டு எடுத்தேன். இது செய்கிறப்ப நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செஞ்சேன். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். ஒரு சில டைம் வந்திங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி கஞ்சியில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இது கட்டாயம் நம்ம எல்லாருமே எடுக்க வேண்டிய ஒரு சிறுதானிய ரெசிபி தான் இது. அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம வாரத்தில் 3 முறை எடுத்தால் கூட நம்ம உடம்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ கஞ்சியும் நல்லா வெந்து வந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவு வந்து திக்காக வந்திருக்குன்றத. கஞ்சி பாருங்கள், நல்ல வேளை நமக்கு அடியெலாம் பிடிக்கல. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நம்ம கருப்பு கவுனியை பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக வந்து எடுத்து கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. ஆறின பிறகு தேங்காய் பால் சேருங்க, இல்லைனா திரியாக ஆயிரும். தேங்காய் பால் சேர்த்தோன்னு நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஹெல்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து சுட சுட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை லஞ்சுக்கோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. ஸோ பெட்டர் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா நீங்கள் லஞ்ச் வந்து லேட்டாக எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நான் சைடிஷாக எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா பருப்பு துவையல் தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.